ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஸோ முதலாவது நம்மளுக்கு வர்றது என்னென்னா பாய்லிங் பாயிண்ட். ஸோ ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸோடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து மற்ற கார்பன் காம்பவுண்ட்ஸை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 OHன்னு ஒரு ஆல்கஹால் எடுத்துப்போம். அது மட்டும் இல்லாமல் CH3 CH2 CH3ன்னு ஒரு ஆல்கேன் எடுத்துப்போம். ஸோ ஆல்கேன்னா இது வந்து ப்ரொப்பேன். ஸோ இதோடைய மாலிகுலர் மாஸ் என்னன்னு பார்ப்போம். மாலிகுலர் மாஸ். ஸோ மாலிகுலர் மாஸ் என்னென்னா கார்பனுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் 12, ஹைட்ரஜனுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் 1. இதில் ஹைட்ரஜன் 3 இருக்கிறதுனால நம்ம 3ன்னு போட்டுக்கலாம். அகெயின் கார்பன் 12, ஹைட்ரஜன் 2 இருக்கிறதுனால 2, ஆக்சிஜனுக்கு வந்து 16 அட்டாமிக் மாஸ், அப்புறம் ஹைட்ரஜன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 46 கிடைக்கும். ஸோ இதே இது ப்ரொப்பேனுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு மாலிகுலர் மாஸ் என்னன்னு இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு 44 கிடைக்கும். ஸோ இந்த ஆல்கஹாலோடைய பாய்லிங் பாயிண்ட் என்னான்னு இருக்கும் அப்படின்னா இதுக்கு வந்து 351 கெல்வின் இருக்கும். அப்புறம் இந்த ப்ரொப்பேனுடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து என்னென்னு இருக்குன்னா 231 கெல்வின். ஸோ இதில் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது காரணம் என்ன அப்படின்னா இன்டர் மாலிகுலர் ஹைட்ரோஜன் பாண்டிங் இன் ஆல்கஹால்ஸ். ஸோ ஆல்கஹால்ஸ்க்கு இந்த இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே நம்ம திருப்பி ஆல்கஹால் எடுப்போம். நம்மகிட்ட ஒரு CH2 இருக்குது, அப்புறம் OH இருக்குது. ஸோ ஆக்சிஜன்ன்றது வந்து ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவான ஒரு எலிமெண்ட். ஸோ ஆக்சிஜன் என்ன பண்ணோம், சுற்றி உள்ள எலக்ட்ரான்ஸை தன் பக்கம் இழுத்துக்க பார்க்கும். ஸோ நம்மளுக்கு ஹைட்ரஜனுடைய பாண்டு இது கொஞ்சம் நெருக்கம், பக்கத்து மாலிகுலர் லெவல் இந்த ஹைட்ரஜனையும் இழுக்கும். ஸோ ரெண்டுத்தையும் இழுக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் ஒரு ஃபேமான அழுத்தத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பாய்லிங் பாயிண்ட் வந்து அதிகமாகும். ஸோ ஈஸியாக வந்து இந்த பாண்ட்ஸ்லாம் பிரேக் ஆகாது. ஸோ அதுதான் வந்து பாய்லிங் பாயிண்டோட இது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா நம்மளுக்கு சால்யூபிலிட்டி அப்படின்னு. ஸோ தண்ணியில் எந்த அளவுக்கு கலக்கும் அப்படின்றது தான் சால்யூபிலிட்டின்னு மெஷர் பண்ணுறது. ஸோ இந்த ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ் வந்து நல்லா வந்து தண்ணியோட கலந்துரும் அப்படின்றாங்க. ஸோ இது காரணம் என்ன அப்படின்னா வாட்டரில் வந்து நம்மளுக்கு ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கா. ஸோ நம்மளுக்கு வந்து வாட்டர் எப்படி இருக்கும் H2O. ஸோ இதில் வந்து ஹைட்ரஜன் பாண்ட்ஸும் இருக்கும், ஆக்சிஜனும் இருக்குது. சேம் அதே மாதிரி ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நல்ல அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ தண்ணியில் உள்ள அந்த H2O, ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்குன்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு ஆல்கீன் குரூப்பாக எடுத்துக்கலாம், ஆல்கைல் குரூப்பாக. ஸோ நம்மளுக்கு இருக்குது. ஸோ வந்து ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவானது, அதனால் இது வந்து டோ மைனஸ்ன்னு சொல்லிப்பாங்க. ஸோ டோ மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தண்ணியில் உள்ள தண்ணியோடைய பாண்ட் இருக்குன்னு, தண்ணியில் HOH இப்படின்னு இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ இதில் வந்து இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் அட்ராக்ஷன் ஆகும். அதனால் வந்து ஹைட்ரஜனுக்கும் ஒரு பாசிட்டிவ் வரும். ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் ஆகும், டோ மைனஸ் வரும். ஸோ அது பக்கத்தில் உள்ள இன்னொரு ஹைட்ரஜனோட அது பாண்ட் ஆகும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் மாலிகுல்ஸோட நம்மளுடைய ஆல்கஹால் காம்பவுண்ட்ஸ் வந்து நல்லா அட்ராக்ட் ஆகி மிக்ஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு சாலிபிலிட்டியும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.